Hello students, இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக் ஒர்க் ஷீட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க பார்க்கலாம். First question. Every day the corona spreading details is announced through media by Health and Hygiene Department. It is collected as a primary data or secondary data one கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்தரலாம். பிரைமரி டேட்டானா என்னது? ரா டேட்டா. ஃபீல்டில் போய் நம்ம என்னன்னு கேட்டு ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு கலெக்ட் பண்ணுறது தான் பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டான்றது அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவாங்க, டேபுலேஷன் பண்ணுவாங்க, சார்ட் பண்ணுவாங்க, அசெண்டிங் டிசெண்டிங் அந்த மாதிரி சார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் செகண்டரி டேட்டா. நம்மளுக்கு நியூஸில் வரதெல்லாம் வந்து செகண்டரி டேட்டா தான். Question: The score of 10 students in mathematics are lower list கொடுத்திருக்காங்க. What is the tally score for the frequency of 40? ஸோ இங்கே 40ன்ற நம்பர் வந்து எத்தனை தடவை இந்த இதில் வந்திருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ அதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை வந்து எப்படி டேலி மார்க்கில் போடுவோம்னா இப்படி போடுவோம். இது வந்து 5 டெனோட் பண்ணும். 4 போட்டுட்டு அப்புறம் கிராஸ் பண்ணோன்னா அது 5. In the pictogram, data are represented by the pictures. Option C. The example for secondary data is list of presence in the class. அது வந்து டைரக்டா அப்ப எடுக்கிறது. ஸோ அது கிடையாது. இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி வெப் பேஜ் இது கரெக்ட். இன்டர்வியூன்றது டைரக்டா அந்த டைம்ல நடக்கிறது, அதுவும் கிடையாது. லைவ் டெலிகாஸ்டிங்கும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். Next question. The graph given below represents the variety of fruits in stock of the shop. So what is the stock of apple in kg? இங்க வந்து fruits கொடுத்திருக்காங்க, இங்க வந்து weight in kg கொடுத்திருக்காங்க. இப்போ ஆப்பிள் எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்பிள் இங்கே இருக்குது. ஸோ இந்த நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 kg ஆப்பிள் இன் ஸ்டாக். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் இன் ஈக்குவல் குவான்டிட்டி ஆர் ஸ்டாக்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் 20 இருக்குது, பொமக்ரானட்டும் 20 இருக்குது. அதே மாதிரி ஒரு லைன் போட்டு எழுத்து பார்த்தீங்கன்னா அதே அளவு இருக்கும். ஸோ ஆப்பிளும் பொமக்ரானட்டும் ஈக்குவல் அமௌண்ட்ஸில் இருக்குன்றது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். Next question. The table shows scores of a class test conducted for 10 marks. How many in the class have scored greater than 8? So இங்க test score கொடுத்திருக்காங்க. 8க்கு மேல வாங்கியிருக்கிறது 9ம் 10ம். So 9ம் 10ம் எத்தனை பேர் வாங்குவாங்க? 3 plus 2 5. So option C is the answer. Next question. Short answer. In a class of 25 students who participated in various competitions of the Independence Day celebration as follows. ஸோ இங்கே வந்து காம்படிஷன் டீட்டெயில்ஸ், அதோட டேலி மார்க், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன் விச் காம்படிஷன் த லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 தான் ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் லோவஸ்ட்டு. ஸ்பீச். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் எனி காம்படிஷன்? எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம டோட்டல் எடுத்தோம்னா 25ன்னு கரெக்டாக வருது. ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் have participated. How many students participated in dance competition and essay writing competition? Dance competitionல 5 participate பண்ணிருக்காங்க. Essay writingல வந்து 10. So 10 plus 5 15. What is the name of the competition in which 6 students participated? 6 students participate பண்ணிருக்கிறது drawing. What is the ratio of participants in the drawing and speech competition? So drawingல 6 இருக்காங்க, speechல 1 இருக்காங்க. So 6:1 எழுதணும். Drawing is to speech தான் கேட்டிருக்காங்க. 6:1 is the answer. Next question. Make a frequency table for the given data. கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எவ்வளோ இருக்குது, ஒவ்வொன்றும் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். 45 வந்து எத்தனை ஃப்ரீக்வன்சியில் இருக்குது? 45 1 டைம் வருது, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், அவ்வளோதான். ஸோ 45 வந்து 4 நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு 78 பார்க்குறீங்க. 78 1 டைம், 2 டைம், ஸோ 2 டைம்ஸ் தான் வருது. 78 2ன்னு எழுதுறீங்க. 56 பார்க்குறீங்க. 56 எத்தனை டைம் வருது? 1 2. ஸோ அவ்வளோதான், 2 டைம்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நம்பராக பார்த்து அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்து டேலி மார்க் போடுறீங்க. 4னா வந்து 4 பார் போடுவீங்க. 5னா அந்த 4 பார் போட்டு அதை கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ இதான் வந்து ஃப்ரீக்வன்சியும் டேலியும். Read the pictograph. Electrical equipment used by 50 families in the villages are shown. ஸோ இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது இந்த ஒரு ஹியூமன் பாடி மாதிரி போட்டிருக்கிறது ரெப்ரசன்ட்ஸ் 10 ஃபேமிலிஸ். ஸோ அப்போ டிவி எத்தனை ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்கன்னா 30 ஃபேமிலிஸ்னு சொல்லணும், நாட் 3 ஃபேமிலிஸ். அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் ரெப்ரசன்ட் 30 ஃபேமிலிஸ். Okay, so first question. Which electrical appliances are used by more than 30 families? இதில் வந்து 3 human beings மேலே இதில் போட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜும் ஃபேனும் பார்த்தீங்கன்னா
இது 40யும் இது வந்து 50 ஃபேமிலிஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many families did not use AC? ஏசி வந்து ஒரே ஒரு ஃபேமிலி தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஒரே ஒரு ஹியூமன் ஃபிகர் தான் யூஸ் பண்ணுது. அப்படின்னா 10 ஃபேமிலிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, மீதி யாரும் யூஸ் பண்ணல. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி வந்து 15 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஃபேமிலி யூஸிங் ஏசி வந்து 10, ஸோ 40. இதுதான் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many families have used AC, fridge and fan? ஸோ ஏசி வந்து 10 ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜ் வந்து 40 ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேன் 50 ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which equipments are used by less number of families? How many families? ஏசி தான் ஒரே ஒரு ஹியூமன் பாடி போட்டிருக்கு, ஸோ ஏசி 10 ஃபேமிலிஸ். which equipment is used by more number of families? ஃபேன் வந்து 5 ஹியூமன் பாடி போட்டுருச்சு, 5 ஃபேமிலிஸ். The answer. Next question, the given bar graph shows the details of month-wise birthday celebration of 50 students. இது month, இது வந்து number of person. Question, in which month more number of students celebrate their birthday? So இதில் பார்த்தீங்கன்னா the highest இதில் இருக்கு, இங்கு மே மந்தில் 10 birthdays வருது, so 10 persons are celebrating. மே தான் answer. In which month only 2 students celebrated birthday? இதில் 2 பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி, ஜான்வரி, அதுக்கப்புறம் இங்கே ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ ஜான், ஃபெப்ரவரி, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் 2 ஸ்டூடெண்ட்ஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் மந்த்ஸ் ஹேவ் மோர் தென் 2 அண்ட் லெஸ் தென் 4 பர்த்டே? மோர் தென் 2னா மார்ச் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 இருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் பார்க்குறீங்க, அக்டோபர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2, 3 அண்ட் லெஸ் தென் 4. மார்ச்சும் அக்டோபர்லையும் 3 birthdays இருக்கு, பட் லெஸ் தென் 4. greater than 2 but less than 4. So answer March and October. Next question, how many birthdays are celebrated in the first and last month of the year? First and last month, ஜான்வரிலையும் டிசம்பர்லையும் எத்தனை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஜான்வரியில் 2 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, டிசம்பரில் 4 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 6 birthdays. Next question, check whether the first 6 months or the last 6 months have more number of students celebrate their birthday. So first 6 monthsல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பர்த்டே இருக்கு. ஸோ ஜூன் வரைக்கும் நிறைய பர்த்டே இருக்கு, லாஸ்ட் 6 monthsல கம்மியாக இருக்கு. இதை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்க்கலாம், இந்த கிராஃபில் பார்த்தாலே தெரிஞ்சிருந்தது. Next question, there are 400 boys, 320 girls, 25 teachers and 15 servants in the school. இது வந்து பிக்டோகிராம், ஸோ ஏதாவது பிக்சரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஓவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ரெக்டாங்கிளும் என்ன டினோட் பண்ணுது? 50 பாய்ஸை டினோட் பண்ணுது. மொத்தமாக 400 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ 400 டிவைடட் பை 50னா 8. அப்போ நீங்கள் 8 ரெக்டாங்கிள்ஸ் போட்டு பாய்ஸை டினோட் பண்ணணும். ஸோ அதனால 8 ரெக்டாங்கிள்ஸ் போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 8. பாய்ஸுக்கு 8 ரெக்டாங்கிள்ஸ் போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் 320 டிவைடட் பை 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதுவுமே வந்து 8 தான் கிடைக்கும். 25 டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்போ 5 டீச்சர்ஸ்க்கு ஒரு ஸ்கொயர்னா மொத்தம் எத்தனை? 5 ஸ்கொயர்ஸ் போடுவீங்க. சர்வன்ஸ்க்கு வந்து 15 சர்வன்ஸ் இருக்காங்க, ஸோ அதனால 5 சர்வன்ஸ்னா 3 சர்க்கிள்ஸ் போடுவீங்க. இதுதான் வந்து பிக்டோகிராம். Next, the mark obtained by Madhavan in 5 consecutive tests are given below. Use circle to represent 10 marks and draw a pictograph. ஸோ ஒவ்வொரு 10 மார்க்குக்கும் ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ 70 மார்க்னா 7 சர்க்கிள்ஸ் போடணும். அதுதான் பண்ணியிருக்கேன். இங்கே டெஸ்ட் 1லேருந்து 5 வரைக்கும் போட்டுட்டு 70னா 7 சர்க்கிள், 80னா 8 சர்க்கிள், நெக்ஸ்ட்டு 6 சர்க்கிள், 10 சர்க்கிள், அப்புறம் இன்னொரு 6 சர்க்கிள். ஸோ ஒவ்வொரு சர்க்கிளும் 10 மார்க்ஸ்ன்றதை எழுதணும் மறக்காமல் லெஜெண்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீட் த பார் கிராஃப் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ரெயின்ஃபால் இன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த பார் கிராஃப் கிவ்? ரெயின்ஃபால் இன் சென்டிமீட்டர் ஃப்ரம் மந்த் ஜூன் டு நவம்பர். இதுதான் ரெயின்ஃபாலோட கிராஃப் தான் இது. நெக்ஸ்ட், இன் விச் மந்த் த ரெயின்ஃபால் வாஸ் மேக்ஸிமம்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் பார் வந்து இது 14, ஸோ ஜூலை வாஸ் மேக்ஸிமம். ஹவு மச் வாஸ் த ரெயின்ஃபால் இன் ஆகஸ்ட்? ஆகஸ்டோட பார் எடுத்து நீங்கள் இங்கே இப்படியே ஸ்கேலில் வச்சு பண்ணிங்கன்னா 7 வரும். ஸோ 7 சென்டிமீட்டர் இஸ் தி ஆன்சர். விச் மந்த் வாஸ் த லோவஸ்ட் ரெயின்ஃபால் பார் இருக்கிறதுலே குட்டி பாராக இருக்குது நவம்பர். ஸோ நவம்பர்.
The rainfall of June was dash times the rainfall of October. ஜூனில் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, அக்டோபரில் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ 6 வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, the rainfall of June was 3 times the rainfall of October. So next question, the number of different books in a library are given. இங்கே வந்து இது லாங்குவேஜ், இது நம்பர் ஆஃப் புக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ட்ரா அ பார் கிராஃப் டு ரெப்ரசன்ட் த அபவ் டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம லாங்குவேஜ்னு இங்கே எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஒய் ஆக்சஸில் நம்பர் ஆஃப் புக்ஸையும் போட்டுட்டு ஒய் ஆக்சஸில் நம்பர்ஸ்லாம் எழுதிடுவீங்க. ஸோ தமிழ் புக்ஸ் எவ்வளோ இருக்குது, 400. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல ஒரு பார் வரைவீங்க. இங்கிலீஷ் எத்தனை இருக்குது, 100. மேக்ஸ் 350. சயின்ஸ் எத்தனை இருக்குது, 300. அது வரைக்கும் ஒரு பார் வரைவீங்க. சோஷியல் சயின்ஸ் 250. ஸோ இப்படி தான் பார் கிராஃப் வரைவீங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.